இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விதையை கொடுத்து விடுறேன். இது வந்து ஒரு மாமரத்துடைய விதை, இது ஒரு பழத்துடைய விதை அப்படின்னு கொடுத்து விடுறேன். நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் பத்திரமா பீரோலுக்குள்ளே வச்சிட்டீங்க, பத்திரமா வச்சுட்டீங்க, அதை மறந்துட்டீங்க. நான் கொடுத்து விட்டதே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, மறந்துட்டீங்க. அதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குமா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த விதையை கொண்டு போய் பாஸ்டர் கொடுத்து விட்டார்ல, அந்த விதை அது எப்படி விதையாக இருக்குது, ஓ இன்னும் காயாமல் இருக்குது, இதை காய வைப்போம் அப்படின்னு வெயிலில் காய வச்சு, சரி இந்த விதையை எங்கே நம்ம பயிரிடலாம் அப்படின்னு பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்து விட்ட விதை உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாய் மாறும். அதே போல தான் இங்கே வார்த்தைகளை வாங்கிட்டு போய் அதை மறந்துட்டீங்கன்னா அது பிரோஜனமே இல்லாமல் போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? சர்ச்சுக்கு போய் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, ஆலயத்துக்கு போய் எனக்கு ஒன்றும் நடக்கலையே, ஆலயத்தை மாற்றிடுவோமா, சபையை மாற்றிடுவோமா நீங்கள் யோசிப்பீங்க. எங்கே போனாலும் இது ஒன்று தான் பேசிக், இதுதான் அடிப்படை, இதுதான் அடித்தளம், இதுதான் பேஸ்மட்டம். என்ன? தேவனுடைய வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை கொண்டு போய் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையே வளமாய் மாறுகிறது, பலனுள்ளதாய் மாறுகிறது, அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. நான் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், தயவு செய்து இந்த பிரசங்கத்தை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க. இது உங்களுக்கு ஆசீர்வாதமானது. இதை நோட்ஸ் எடுங்க, இல்லை அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வாரம் முழுவதும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க. இந்த வாரம் நீங்கள் சர்ச்சில் சொன்னீங்கல்ல பயப்படக்கூடாதுன்னு, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இயேசுவின் நாமத்தில் இந்த பயம் வெளியேறட்டும் சொல்லி ஒரு ட்ரை பண்ணுங்க. விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. ஒரு போராட்டம் வரும்போது தான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தணும். வியாதிகள் வரும்போது தான் விசுவாசத்தை பயன்படுத்தணும். கவலைகள் வரும்போது தான் எதை பயன்படுத்தணும்? அப்படி பயன்படுத்தி நீங்கள் பழகணும். சும்மாலாம் இருந்தால் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் பாட்டு வீட்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க, திடீர்னு உங்கள் பிள்ளை விழுந்து கதறும் அந்த பக்கம், உடனே விசுவாசத்தோடு எந்திரிக்கணும். என் பிள்ளைக்கு ஒன்றும் நடந்திருக்காது. அப்படி விசுவாசத்தோடு வெளியில் போய் பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. அப்படிதான் போராட்டமான நேரங்களில் விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்கள் பழகிட்டீங்கன்னா சத்துரு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து போராடவே மாட்டான். அவனுக்கு தெரியும் இந்த விசுவாசி விசுவாசத்தை பயன்படுத்த பழகியாச்சு, அதனால நம்ம என்னதான் போராட்டத்தை கொண்டு போனாலும் அவன் ஜெயிச்சிருவான் நம்மளை. அதனால இனிமேல் அவன்கிட்ட போய் வேஸ்ட்டுன்னு அவன் உங்களை விட்டு விலகி போயிடுவான். இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனானா இல்லையா? அதே மாதிரி தான். சரியா? அதனால் இன்னைக்கும் கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்கள் கேட்டுக்கணும், உள்ளே வச்சுக்கணும். இந்த வாரம் முழுவதும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வரைக்கும் இரவு குடும்ப ஜெபத்தில் இந்த செய்தியை தியானிக்கணும்.